வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்து இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது சுமார் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நான் எடிட் பண்ண தம்ப்லைன். அண்டு சடனாக என்னோடய பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக இது கண்ணில் பட்டுச்சு. ஐயோ, நம்ம இதுக்கான ஸ்டோரியே நம்ம போடவே இல்லை அப்படின்ற மாரி நான் அப்போ தான் நோட்டீஸே பண்ணேன். சரி, ஓகே, போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒன் ஷாட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்கள் இப்போது காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக் பற்றி சொல்லணும்னா ஜங்குக் உங்களோட ப்ரொஃபஸர். அண்ட் நீங்கள் அவரை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் எப்பவும் போல் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் அண்ட் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காண்டாக இருக்கும். என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாரி. அண்ட் இதே போதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ ஜங்குக் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. டேய் டேய் ஏன்டா பேசுகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டிங்களா? பேசாத கிளாஸுக்கு கவனின்னா கவனிக்கவே மாட்டீங்க, அப்படி தானே? இன்னும் 1.5 மாதத்தில் செமஸ்டர் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். சார், அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் சார். ஏன் சார் இப்போவே சொல்கிறீங்க அதெல்லாம்? டேய் ஜாக்ஸ்னா, உனக்கு படிக்கவும் மாட்டேன், பொண்ணுங்க கூட தான். இவர் மட்டும் அப்படியே ஒழுங்கு. என்ன சொன்னேன்? இல்லை சார், நீங்கள் நான் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன், பேசாமல் கடை. ஓகே சார் அப்படின்ட்டு ஜாக்சனும் கீழே உட்காந்தாரான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே பார்த்து தான் சிரிச்சிட்ருக்கீங்க. சடனாக உங்களை அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஏம்மா மகாராணி வயனு எழுந்திரி. நானா? இல்லைம்மா, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு, அது பேர் தானே வயனு? இல்லை சார், நான் தான். அப்புறம் என்ன, எழுந்திரி. சொல்லுங்கள் சார். எப்போ பார்த்தாலும் என் மூஞ்சில் என்னம்மா இருக்கு உனக்கு? ஏம்மா என்னை பார்த்து சிரிக்கிற? எனக்கு புரியல. என் மூஞ்சில் எதுவும் ஒட்டிடுயா என்ன? இல்லை சார். அப்புறம் ஏம்மா என்னை பார்த்து சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சார். இப்படி வேற எவனையும் பார்த்து சிரிச்சிடாத, அப்புறம் தப்பாக நினச்சிப்பா, அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே தப்பாக நினைக்காம இருக்கீங்க, அப்படி தானே அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஓகே சார், சரி உட்கார் அப்படின்னு நீங்களும் உட்காந்துட்டு திரும்ப உங்கள் ரொட்டீன் அதுதான் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா தான் ஹாலில் உட்காந்துட்டு, எனக்கு தெரியாது, அவள்கிட்ட சம்மதம் வாங்கு, சரியா? ஏங்க, அவள் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா. அவகிட்ட நான் என்னங்க சொல்கிறது? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு பொண்ணுன்னு உரிமை கொண்டாட தெரியுதுல்ல, நீங்களே சொல்லுங்கள். இப்போ மட்டும் ஏன் வரீங்க? நான் சொன்னால் உடஞ்சிருவாடி, நீ போ. அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் போய் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு தானே, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் அம்மா அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்களும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, என்ன இப்போது காலையில் தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போவுமா? மாடி வயன். என்ன டார்லிங், சொல்லுங்கள். வயன், அப்பா ஒன்று சொல்கிறேன், கேப்பியா? சொல்லு டார்லிங், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஏன் உயிரை கேட்டால் கூட நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான் டார்லிங். வயன், அது இருக்கட்டும், அப்பா சொன்னா கேப்பியா? பா, என்ன கேள்வி இது? கேட்பேன்ப்பா, சொல்லு, என்ன பண்ணும்? என்ன 2வது ஒய்ஃப் வேணுமா? கல்யாணம் பண்ணி வைக்கவா? அப்போ உங்கள் அம்மா அவங்கள அடிக்க வராங்க. அம்மா சும்மா இருமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, நீ சொல்லுப்பா, என்ன பண்ணும்? உனக்கு ஜியோன் அங்கிள் இருக்கார்ல? ஜியோன் அங்கிள்? ஆமாம், முன்னாடி ஒரு தடவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்கு. ஆமாம், அவருக்கு என்ன? அவர் பையனுக்கு சம்மந்தம் முடிக்க கேட்டாருமா. என்ன? ஐயோ அப்பா, நான் இப்போ தான் செகண்ட் இயர், அதெல்லாம் பண்ணாதீங்க. பையன், அதுக்கு இல்லைடா, அது நான் வேற, என் பொண்ணு என்ன சொன்னாலும் அவள் கேட்பான்னு சொல்லிட்டேன். இப்போ போய் அவன்கிட்ட என் பொண்ணுக்கு இதிலெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி நினைக்க மாட்டான், அப்பாவை எதுவும் நினைக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணு,
அந்த பையன் கூட ஒரு நாள் டேட்டு மட்டும் சும்மா போய் பேசிகிட்டு இருந்துட்டு வா. அவனுக்கு பிடிச்சா ஓகே சொல்லு, சரியா? பிடிக்கலனா அப்போ உங்கள் அம்மா பிடிக்கலனாலும் நீ ஓகே சொல்லி தான் ஆகணும், புரியுதா? என்னப்பா சொல்கிறியா? என்னப்பா இவ சொல்கிறா? சும்மா இருவேன், உங்கள் அம்மா அடிக்க வந்துருவா உன்ன. அப்புறம் அம்மா என்னம்மா சொல்கிற? பிடிக்கலனாலும் ஓகே சொல்லணுமா? நீ மட்டும் உனக்கு பார்த்த எல்லா மாப்பிளையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை தானே கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ நான் மட்டும் பார்த்த உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? பாரடி, உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும் அந்த பையனை பற்றி, ரொம்ப நல்ல பையன், அவ்வளோதான். ஆமாம், அவங்க அப்படியே கூட இருந்தே வளர்த்துட்டாங்க. அப்படியே நல்ல பையனா வக்காலத்து வாங்கிட்டு வராங்க. அந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு அந்த பையனை எல்லாம் தெரியும். நீ அந்த பையன்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேண்ணா? நானா? ஆமாண்டி, பேசி தான் இருக்க. இப்போ என்னங்கிற? எனக்கு புரியலம்மா இதெல்லாம். இங்கே பாருவேன், அப்பாக்காக நீ பண்ணுவியா மாட்டியா? அப்பா பண்ணுவேன், ஆனால் அந்த பையன் என்ன எப்படி இருப்பான் எனக்கு எதுவும் தெரியாது. அதான் நான் சொல்கிறேன்ல வயன், ஒரு நாள் டேட் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன், நீ போய் பேசிட்டு வா, புரியுதா? சரி, ஓகேப்பா, உனக்காக நான் போகிறேன். அப்போ உங்கள் அப்பா உங்களை ஹக் பண்ணிட்டு, என் பொண்ணுன்னா என் பொண்ணு தான் தங்கம் அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க, நீங்களும் ஹக் பண்ணிட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், ஓகேவா? ஓகேம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ டேட் மட்டும் போயிட்டு வா, ஓகேவா? சரிப்பா அப்படின்ட்டு நீங்களுமே உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. ரூமுக்கு போயிட்டு தான் நம்ம வேற எப்படி சொல்லிட்டோம். அப்போ ஜேகே மியூச்செல்லாம் மறந்துட வேண்டிதான், வேறு வழி இல்லை. அவருக்கும் நம்மளெல்லாம் பிடிக்குமா? பிடிக்காது. எப்படி? நானும் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. ஏதோ அட்டனன்ஸ்க்காக வருவேன் போவேன், அவ்வளோதான். என்ன இது அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம மூவ் ஆகிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்களுமே ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப. பட் ஆனால் ஜேகே மேலே உள்ள க்ரஷ் அது போகவே இல்லை. இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கும் அந்த டேட் அரேஞ்ச் பண்ண டேவும் வருது, நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பையன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ, வயன், நான் அப்பா பேசுகிறேம்மா. அப்பா? என்னப்பா, இது யார் நம்பரு? நான் சொன்னேன்ல அந்த பையன். ஆமாம், அவர் நம்பர் தான். ஓ சரி. ஆமாம், எங்கே அந்த பையன்? ஆளே காணும். நான் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ நாள் உட்காந்துருக்கேன் தெரியுமா? மாடி, அந்த பையனுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் வர பிடிக்கலையா, டைரெக்டாக கல்யாணம் வச்சுக்க சொல்கிறான். அப்பா என்னப்பா சொல்கிற? நீ தானே டேட் போய் பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, பிடிக்கலன்னா வேணான்னு சொன்னேன். அந்த பையனை பற்றி எனக்கு என்னப்பா தெரியும்? அம்மா, அவருக்கு உன்னை பற்றி தெரியுமா நல்லா, அதனால ஓகே சொல்லிட்டாருமா. எனக்கும் அவர் ரொம்ப நல்ல பையன், விடணும்னு தோணல, நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்பா என்ன சொல்கிற? ஆமாம்மா, ஓகே சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும்? கல்யாணத்துக்கு ரெடியாகுங்க மிஸ்ஸஸ் ஜியோன். என்ன மிஸ்ஸஸ் ஜியோனா? என்னப்பா நீ இப்படி என்னை மாட்டி விட்டுட்ட? மாடி, நீ தான் அப்பா சொன்னா என்ன இருந்தாலும் செய்கிறேன்னு சொன்னல, அதுக்கு தான் சொன்னேன். என்னமோப்பா, என் வாழ்க்கையே உன் கையில் ஒப்படைச்சிட்டேன். நீ எனக்கு நல்ல பையனாக தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் பேசிட்டு கால் கட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ்லாம் போயிருந்துருக்க மாட்டீங்க, வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஒரு 1.5 months நீங்கள் காலேஜ் போகாமல் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஜேகே வீட்டிலேருந்து வருவாங்க, ஜேகேயோட அம்மாலாம் அவங்கள பார்த்துட்டு, அவரோட அப்பாலாம் அவங்கள பார்த்துட்டு போவாங்க. இன்ன வரையும் ஜேகே தான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கும் தெரியாது, அவருக்கானா தெரியும், உங்களோட ஃபோட்டோ பார்த்துருப்பாரு. பட் அவருமே காலேஜ் தான் படிக்கிறான்னு சொல்லி வீட்டில் சொல்லி பார்த்துருப்பாங்க. பட் வயனை விட்டால் எனக்கு நல்ல பொண்ணு யாரும் இல்லைன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார் அவரும். அவருக்கு இதில் ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு மிக்ஸ்டு எமோஷனான ஒரு கல்யாணம். ஆனால் உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கும் வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படி இருக்கீங்க. இப்போது அந்த டேவும் வருது, கல்யாணம் ஆகிற டே. உங்களுக்கு அங்கே போயிட்டு தான் தெரியும் மாப்பிள்ளை ஜேகேன்னு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஜேகேவே. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். நீங்களா மாப்பிள்ளை? ஆமாம், அதுக்கு என்ன போ? ஸ்டூடெண்ட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம். யார் சொன்னால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு? என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணக்கூடாது தானே? அதான் யார் சொன்னா உனக்கு ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு? யார் சொல்லணும்? நீங்கள் ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட், எப்படி? அதெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்களாச்சும் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்லணும்? என் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு. ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உனக்கு பிடிக்கல? அதனால நான் ஓகே சொன்னேன். ஓ சரி, ஓகே சார். ஆனால் எனக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு தெரியாது, அப்படி தானே? ஆமாம். பரவாயில்ல, இருக்கட்டும். கொஞ்சம் பேசி பழகி அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே? எல்லாம் பண்ணிக்கலாமா? ஆமாம். என்ன இப்போது இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு நீ ஒய்ஃப் ஆக போகிற. ஆமாம். ஆனால் என்ன ஆனா? ஒன்றும் இல்லை, பண்ணுங்க. கல்யாணம் தானே, பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகேன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், தாலி கட்டிடுவா? கட்டுங்க. ஏன் உனக்கு வேணான்னு சொல்ல தெரியாது? என் டார்லிங் தான் எனக்கு எல்லாமே. என் டார்லிங்க்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன சூஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால தாலி கட்டுங்க. அவரும் அப்படியே சிரிச்சிட்டு ஓகே மிஸ்ஸஸ் தியோன், கட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த தாலி எடுத்தோம் உங்களுக்கு கட்டுறாரு. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த அச்சதையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஃபஸ்ட் நைட் ரூம் தான். இப்போது அப்படியே 2 பேருமே ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படியே பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, சுடிதாரில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி சின்ன பொண்ணாக தெரிவேன். இப்போது சாரியில் பார்க்குறேன்னா அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன். ஏய், நான் இப்போ தான் உன்னை சாரியில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுக்கு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், எனக்கு ஒன்று சொல்லு. என்னது? எதுக்கு நீ என்னை பார்த்து பார்த்து சிரிப்பியே? எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அப்படிலாம் இல்லை. சொல்லு, நடிக்காத. எதுக்கோ என்னை பார்த்து பார்த்து சிரிப்பேன், ஆனால் அப்படியே இது பண்ணிட்டு விட்டுருவேன். என்னது? ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நாளன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம். என்ன செம்மா? என்ன எப்படி கேட்குற? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உன்கிட்ட சொல்லலையா? சொன்னாலுங்க, ஆனால் நான் தான் மறந்துட்டேன். அது சரி, விளங்கிடும். சரி, என்ன படிக்கிறியா? படிக்கணுமா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்? உன் புருஷன் சப்ஜெக்ட் தான். ஐயோ, செமஸ்டரு, அதுவும் உங்கள் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கிழிஞ்சிச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? படிக்கிறியா உட்காந்து? படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் புக்ஸ்லாம் தூக்கி வச்சுட்டு பெட்டு மேலே அப்படியே பரப்பி போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கும் இந்த நிலமை வரக்கூடாது. ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு உட்காந்து செம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறா. ஐயோ கடவுளே அப்படின்னு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே படிச்சுட்டே இருக்கீங்க, அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நல்லா தான் படிக்கிறா, ஆனால் மார்க் ஏன் வர மாட்டேன்து அவருக்கு? அதுவும் என் சப்ஜெக்ட்லலாம் ரொம்ப கம்மியாக வரும்.
அப்படியே உங்களை பார்த்துட்டே யோசிச்சுட்டே உங்கள் கிட்ட தான் வராரு. வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி, ஆமாம் என் சப்ஜெக்டில் மட்டும் ஏன் மார்க்கே வாங்க மாட்டேன்ற. ஐயோ இப்போதைக்கு பதிலாம் சொல்ல முடியாது, நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன், நான் படிக்கணும்ல. ஏய் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு காலேஜ் போக வேண்டாமா? காலேஜ்லாம் வேண்டாம், பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிட்டேன் நான். ஹெச்ஓடி எல்லாருக்குமே தெரியும் நம்ம மேட்ரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், காலேஜ்க்கு தான் தெரியாது, பட் ஆனால் பிரின்ஸு ஹெச்ஓடி எல்லாருக்கும் தெரியும். ஓ ஓகே. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமாம் சொல்லு, என்ன பிரச்சனை? ஏன் என் சப்ஜெக்டில் மட்டும் மார்க்கு வரவே மாட்டேன்து? எனக்கே தெரில, எல்லா சப்ஜெக்டும் நல்லா தான் படிப்பேன், ஆனால் உங்கள் சப்ஜெக்ட் தான் வரமாட்டேன்து. கெமிஸ்ட்ரியை பார்த்தா அப்போது உனக்கு எப்படி தெரியுது? பேய் மாரி தெரிகிறான் எனக்கு. இந்த கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே பயமாக இருக்குது. பயம், சரி ரைட்டு. ஆமாம் எனக்கு இதை சொல்லி கொடுங்க, மண்டையிலே ஏற மாட்டேன்து அப்படின்னோடனே அவருமே, ஐயோ ஏய் உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்ன? இன்றைக்கி நம்ம 2 பேருக்கு ஃபஸ்ட் நைட்டுடி, உட்காந்து உனக்கு சம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இந்த ஈக்குவேஷன் மாரிலாம். ஐயோ கடவுளே, எவனுக்கும் இந்த நிலமை வரக்கூடாதுடி. அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, அதுக்கு என்ன சர்வ் பண்ணுறது, செமஸ்டர் எக்ஸாமை நாளான்னைக்கு வச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டாக கொண்டாட முடியும்? ஓ கொண்டாடலாமா? ஆஹா வேண்டாம் வேண்டாம். இல்லை ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாமான்னு நீ தானே கேட்ட, கொண்டாடலாமா? பண்ணி காட்டலாமா? பண்ணலாம், சரியா? அப்போ அவர் டக்குன்னு எல்லா நோட்டையும் புக்கையும் எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்களை அப்படியே படுக்க போட்டு உங்கள் மேலே ஏறி உட்கார்றாரு. என்ன இங்கே பாருங்க, என்ன பண்ணுறீங்க? நான் படிக்கணும். நடிக்காதடி, படிக்கணும் அப்படியே நடிக்காத, புரியுதா? ஜங்குக் சார். ஜங்குக் சார். சொல்டி, இது நல்லா இருக்கு. சொல் ஜங்குக் சார். படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், பச்சையாக நடிக்காத. எனக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிக்கும். இப்படி சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லலாமா? அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. எப்படியும் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணும்? அப்படின்ட்டு உங்கள் நெக்கை வந்து பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு கல் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஜேக்கு எப்படியே செடியூஸ்டாக உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அடி என்ன பண்ணலாம்? மேட்ரு பண்ணலாமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. பரவாயில்ல, நாளைக்கு உட்காந்து படிச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் மேலே அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஒன்றா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கிஸ் பண்ண உங்களுக்கு அப்படி மூடு இன்க்ரீஸ் ஆகுது. அவருக்குமே ஒரே டெம்டேஷனாக இருக்குது. நீங்கள் அப்போது அவர் அப்படியே பெட்டில் போட்டுட்டு நீங்கள் அவர் மேலே வந்துட்டு, அதான் வேணான்னு சொல்கிறீங்களா? அப்புறம் 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 எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேணாண்ணா, உனக்கு ஆண்டி இப்படி மூச்சு வாங்குது. அது என்னமோ, உங்களுக்கு என்ன சொல்லு, உனக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குதுன்னு. என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவரை விட்டு எழுந்திரிக்க போகிறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிருது, உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ப்ராவோட ஸ்ட்ராப்பை அவர் அப்படியே கடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? என்னடி பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ ஈடு கொடுக்க மாட்டேன்றிய அப்படின்ட்டு அவருமே அப்படியே உங்களை படுக்க போட்டுட்டு உங்களோட ப்ளவுஸில் உள்ள ஜாக்கெட்டோட ஹூக்கெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவரும் அந்த ப்ரா கிட்ட போயிட்டு அவர் அப்படியே அந்த ப்ராவை கடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணாதீங்க, விடுங்க
முக்கால்வாசி பார்த்துட்டேன், என்ன போ அப்படின்ட்டு அவருமே அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஹேண்டை வச்சு ஹைட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நோ யூஸ். அவர் அப்படியே ஹேண்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவர் அங்கே போயிட்டு நல்லா செக் பண்ணி லிக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ப்ளஷர் ஃபீல் ஆகுது. அதனால நீங்கள் அவரோட ஹெட்டை ரொம்ப கிராப் பண்ணி பிடிச்சி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. நாளான்னைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். அவரும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள் லெக்கை அப்படியே செப்ரேட் பண்ணிட்டு அவரும் வந்துருந்துட்டு எவ்வாறு இன்சர்ட் பண்ண போகிறேன், வலியும் கத்தி கித்தி எதுவும் உன் ப்ரொஃபஸர் மானத்தை காப்பாற்றிடுறது உன் கீழே தான் இருக்குது. அப்போ லைட்டாக நீங்கள் சிரிச்சிட்டு ப்ரொஃபஸரா, சரி சரி ஓகே, ப்ரொஃபஸர் இல்லை, ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட், ஓகேவா? ஓகே அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கும்போதே அவர் இன்செர்ட் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டு உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. அவர் அதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் என்னவோ சிரிச்ச, இப்போ மட்டும் என்னடி அழுதுட்ருக்க? அழுவுறேண்ணா, வலிக்குது, அதுதான் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணு தண்ணி வந்துட்டுருக்கு. கண்ணு தண்ணி வருதா? அப்படியே நீ பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படியே கொஞ்ச நேரம் பண்ணோன்னா உனக்கு அந்த பெயின்லாம் போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும், சரியா? ஒரு மாதிரி ஃபீல்னா என்ன ஃபீலு? வர்றோம்டி, இப்போவே கேட்டா உடனே சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணணும்டி. இன்னும் இப்படியே பண்ணணுமா? அவருக்கு அப்போது சிரிப்பு அறியாமல் சிரிக்கிறாரு. ஆமாண்டி, அப்படிதான் பண்ணணும். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்ன? ஒன்றும் பண்ண சொல்லலை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்களுமே உங்களுக்கு கண்ணெலாம் கலங்கி குழந்த மாரி அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன இன்னும் முடியலையா? வலிக்குது எனக்கு இன்னும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பண்ணிட்டு முடிச்சார், சரியா? அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஒரு இது கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ப்ளஷர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் மூவ் ஆனே நல்லா டைட்டாக மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜேகே இப்போ தான் சொல்கிறாரு, என்னடி அந்த ஃபீல் வந்துட்டா? வந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டேன்னு நினைக்கிறியா? என்னடி? ஆமாம், அப்போது பெயின் வந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு மாதிரி ஏதோ ஃபீலாக இருக்குது. இதுக்கு பேர் தான் அது. எது? அது சொன்னல அது. ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே கம் பண்ணிட்டு, இது என்னது? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவர் மேலே படுக்க வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காரு. திரும்ப இப்படியே தான் ஒரு 3 o'clock வரை இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும் உங்கள் 2 பேருக்கும். அப்போது அப்படியே ஜேகி தான் உங்களை மார்னிங் நல்ல டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு டவலோடு வந்து நின்றுட்டுருக்கீங்க கண்ணாடி முன்னாடி. அப்போ நீங்களும் ஹேர் ட்ரைலாம் பண்ணிட்டு சாரீ தான் கட்டிகிட்ருக்கீங்க, ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு முந்தி எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகேவும் அப்படியே உங்களை முழிச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே அவரோட பெட்ஷீட்டை அவரோட செஸ்டில் போத்திட்டு, டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே, பலில் இன்னும் சீனி போல என்னை தந்தேனே, ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே, அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே, சுல்தானே சுல்தானே அப்படின்ட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி பாடிட்டே சாரியை கட்டிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டு அவங்க டிக்கிலே அடிச்சுட்டு, என்னடி பாட்டு வேண்டி கிடக்கு உனக்கு, சாரியை கட்டு மூடிட்டு. அதுதானே பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன உங்களுக்கு, நீங்கள் போங்க. போகிறாங்களாமே, எங்கடி போகிறது அப்படின்னு உங்களை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே டபுள் சைடு லெக் போட்டிருக்கீங்க அவர் மேலே. அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, எங்கடி போகிறது சொல்லு, உன்னை அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டேனா, முடியல, இன்னும் வேணும்னு கேட்குது. இன்னும் வேணுமா? நேற்று அழுதது பத்தலையா உங்களுக்கு? பத்தலடி, திரும்ப அலறியா எனக்காக?
அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நானும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. தலையாட்டினேன். என்ன கிஸ் பண்ணுறீங்க? பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், நானும் உங்களுக்கு கிஸ் பண்ணுவேன். ஓ, ப்ரொஃபஸருக்கே கிஸ் பண்ணுறீங்களோ? ஆமாம். இரு, உனக்கு ஹச்ஓடிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஹச்ஓடிக்கிட்ட? நீங்கள்? ஆமாம், என்னங்கிறப்போ? நானும் போய் சொல்லுவேன், இவர் தப்பாக என்னென்னமோ பண்ணிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணுறேங்கிற பேரில் இப்படி பண்ணிட்டாருன்னு அழுதுகிட்டே சொல்லுவேன். அடி பாவி, உன்னை நல்ல பிள்ளைன்னு பார்த்தா என்னென்ன கேடி வேலை தெரியுது பாரு. கேடி வேலைலாம் உள்ளக்கா இருக்கும், அதான் காட்டக்கூடாது, அவ்வளோதான். காட்டக்கூடாது அப்படின்னு அவங்க ஹிப்பை அப்படியே டச் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ எதுக்கு அங்கே பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் என்னடி மேட்ராடி பண்ணேன், டச்சு தான் நடி பண்ணேன். ஒரு மாதிரி கிச்சலக்கா ஆகுதா? அப்போ இங்கே இல்லை. அப்போ அப்படியே அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் தைஸுக்கு வருது. நீங்கள் நோ தைஸில் மட்டும் கை வைக்காதீங்க, அவ்வளோதான். என்னடி தைஸில் கை வச்சா என்ன? வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன், வைக்காதீங்க. அப்போ அவரும் கை வச்சிருப்பாரு, நீங்கள் அப்படின்ட்டு சினிங்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் தட்டி விடுறீங்க கையை. என்னடி தைஸில் தானடி கை வச்சேன், எனக்கு ஒரு மாதிரி கூசம், நான் தொடாதீங்க. அப்படியே அவர் சிரிச்சிட்டு, அப்போது மடியில் படுக்கலாமா? படுக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு கூசும். சரி அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே உங்கள் சின்ன அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்க்க வைக்கிறாரு. என்னைக்கும் பண்ணலாமா? அது சரி, என்ன நினச்சிட்ருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமு, இன்றைக்கெல்லாம் முடியாது. மறந்தே டம்பர். சரி நீ படி, சரியா? அப்படின்ட்டு அவருமே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருப்பார். இப்போ அப்படியே நைட்டும் ஆகுது. அப்போது நீங்கள் தான் படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க உங்கள் ஸ்டடி டேபிளில். அப்போது அவர் தான் உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு, ஆமாம் ஏய் அது தப்புடி. இல்லை கரெக்டு தான், அங்கே பாருங்க, நான் கரெக்டாக தான் எழுதுகிறேன். ஏய் தப்புன்னு சொல்கிறேன்ல. தப்பு இல்லை, ரைட்டு தான். ஏய் நான் ப்ரொஃபஸர் டி, உனக்கு கெமிஸ்ட்ரிக்கு எதுவும் என் சப்ஜெக்ட் இது, எனக்கே வா. அப்படியா? அப்போ நீங்கள் சொல்லி கொடுங்க. நீ வா அப்படின்ட்டு அவர் அந்த டேபிளில் உட்காந்துட்டு உங்களை அப்படியே அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை. என்ன அப்படி பார்க்குற? என்னடி? ஒன்றும் இல்லை, இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகாமல் இருந்தால் நாளைக்கு பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்போ அவரும் சிரிச்சிட்டு, நீ பாஸ் ஆயிடுடி அதெல்லாம் அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நோ ப்ளீஸ் வேணாம், எனக்கு வேணும்டி அப்படின்ட்டு உங்களை அப்படியே போட்டுட்டு, அப்புறம் மேட்ரு தான், 2 பேருமே நல்ல மேட்ரு பண்ணிட்டு இப்போது ஒரு 3 o'clock இருக்கும். 2 பேருமே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு உங்கள் புக்கை எடுத்து படிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்ன இப்போ சந்தோஷமா? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? அப்படியே அவர் சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? போங்க. இல்லடி, இப்படி உட்காந்து படிக்கும் போதும் நீ அழகாக தான் இருக்க, அதான் இப்போ இதெல்லாம் தேவை எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இன்விஜிலேட்டராக ஜேகேவும் தேவங்க தான் 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு தான் ஹாலுக்கு இன்விஜிலேட்டராக போட்டிருப்பாங்க. 2 பேருமே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஜேகேலாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஐயோ என்னடா இது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், வேறு எக்ஸாம் ஹாலுக்கு வேணாலும் போயிருக்கலாம், இவன் ஹால்லே வந்து உட்காந்துருக்கோமே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது நீங்களும் தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கீங்க. கொஷின் ஆனால் கொஞ்சம் டஃப்பு தான், நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு ஆன்சர் சொல்லி கொடுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே எழுதிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே அவர் சொல்லி கொடுக்குறாரு, அண்ட் உங்களுக்கும் அதில் மெயினாக சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அப்படியே தேவங்கதான், டே போதும்டா, பார்த்து சைட் அடித்ததெல்லாம் போதும், எவ்வளோ நாளே
சும்மா இருடா, பார்க்க அழகாக இருக்கால, அதுவும் அந்த தாலி கயிறு செம்மையாக இருக்குல்ல. டேய், நீ தான் புருஷன்னு தெரியாதுடா யாருக்கும், கொஞ்சம் சைட் அடிக்காமல் இருடா. அதெல்லாம் இருக்கு மச்சான், உலகம் இருக்குது. ஆனால் முடியலையே, சைட் அடிக்காமல் இருக்க முடியலையே, என்ன பண்ண சொல்கிற? சரி என்னமோ பண்ணு மச்சான். இந்த ரோ மட்டும் நான் பார்த்துக்கிறேன், அந்த 2 ரோவை நீ பார்த்துக்கோ. என்னடா உன் பொண்டாடி இருக்கானே இந்த ரோவா? ஆமாண்டா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. வெக்கமே இல்லை மச்சான். சரி பார்த்து தோலை, உன் பொண்டாடி தின்னு முழிக்குது பாரு போ. அப்படியே அவர் உங்ககிட்ட வந்துட்டு அது எழுது. அப்போது அப்படியே உங்ககிட்ட கை வச்சுட்டு, டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே அப்படின்னு பாட்டு பாடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஷாக்காக இருக்கீங்க. ஆசையோடு பேச வந்த வார்த்தை இன்று விடுமுறை தெரிகிறது. 100 கோடி மான்கள் ஓடும் வேகம் போல இதயம் துடிக்கிறது. அடி நாக்கல மூக்கல பேச்சல மூச்சுல உனக்கு இது தெரியாதா? உன் பொய்க்கல நைக்கல நடையில உடையில மயங்கிறம் தெரியாதா? அடி நிக்கிற நெளிகிற நொறுங்குற நெருங்குற நெருப்புன்னு தெரியாதா? என்ன சொக்குற சுருகுற விக்கிற விலகுற விடுதலை கிடையாதா? அடங்காத ஓகேடா, இதோடய நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் பிரைட். டாடா பை, லவ் யூ. அண்ட் இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அண்ட் நமக்கு ஒரு பிஎல் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா.